குறைந்த விலைக்கு தங்கம் வீட்டு மனை வாங்கி தருவதாக மோசடி செய்வதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறி ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முதல் நிலை காவலர் முதல் அதிகாரிகள் வரை 200க்கும் மேற்பட்ட காவலர்களை ஏமாற்றியதால் புகார் அளிக்கப்பட்டது பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. வடக்கு மண்டல இணை ஆணையர் ஆய்வாளர் ஷீலாமேரி பணியிடம் செய்து உத்தரவிட்டுள்ளார். சென்னை ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் ஷீலாமேரி. இவருக்கு அறிமுகமான பிரபுமணி என்பவர் குறைந்த விலைக்கு தங்கம் வழங்குவதாக, குறைந்த விலைக்கு வீடு மனைகள் வாங்கி தருவதாகவும் கூறி சென்னையில் உள்ள பல காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை ஷீலாமேரி மூலம் லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து இழந்துள்ளனர். 1 கிராம் தங்கம் 6000 ரூபாய் இருந்தபோது 5250 ரூபாய் கட்டினால், அதாவது ஒரு 6000 ரூபாய் கட்டினால் 5250 ரூபாய்க்கு தங்கம் தருவார்கள். அதில் 750 ரூபாய் அவர்களுக்கு லாபமாக கிடைக்கும். இந்த திட்டத்தின் மூலம் முதலில் பணம் கட்டியவர்களுக்கு தங்கம் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆசைப்பட்டு மேற்பட்ட 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் 20 முதல் 30 லட்சம் வரை பணத்தை கொடுத்துள்ளனர். இவர்களுக்கு தங்க காசுகள் வீடு மனைகள் தராமல் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பணத்தை இழந்தவர்கள் புகார் அளித்ததின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்றது. மோசடியில் ஈடுபட்ட பிரபுமணி என்பவனை கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவனுக்கு உடந்தையாக இருந்த ராயபுரம் காவல் ஆய்வாளர் ஷீலாமேரியை பணியிடம் நீக்கம் செய்து வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் ஆய்வாளர் ஷீலாமேரியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முதல் நிலை காவலர், தலைமை காவலர், உதவி ஆய்வாளர், துணை ஆணையர், இணை ஆணையர் வரை குறைந்த விலைக்கு இந்த தங்க காசுகள் தருவதாக கூறி, வீட்டு மனை தருவதாக கூறி பணம் மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அதாவது இதில் சில அதிகாரிகள் பணத்தை இழந்தவர்கள், ஆனால் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை திரும்ப பெற்றதாகவும், எங்கள் பணத்தை மீட்டு தரவில்லை, அதனால் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் என பணத்தை இழந்த சில காவலர்கள் புலம்பி வருகின்றனர். இப்படி காவலர்களிடையே பண மோசடியில் ஈடுபட்டு தங்க காசுகள் தருவதாகவும், குறைந்த விலையில் அதே போல வீடு மனைகள் தருவதாகவும் ஏமாற்றிய சம்பவம் காவலர் வட்டாரத்தில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி, குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தரப்படும், வீட்டு மனைகள் வாங்கி தரப்படும் என பலரிடம் மோசடியில் ஈடுபட்டவருக்கு உடந்தையாக இருந்த காவல் நிலைய ஆய்வாளர் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்டோம்.